அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமானவர்களே, சமஸ்த இஸ்ரவேலான அந்த இஸ்ரவேலினுடைய ராஜாக்களை குறித்து நாம் கற்று வருகிறோம். முதல் ராஜாவாகிய சவுல், இரண்டாவது ராஜாவாகிய தாவீது, மூன்றாவது ராஜாவாகிய சாலமோனை குறித்து கற்று வருகிறோம். சாலமோனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிகளை குறித்து இன்றைக்கு கற்றுக்கொள்ள ஆண்டவர் பலன் தருவாராக. ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டால் உயர்வு உண்டு, தாழ்வு உண்டு. அதே போல ஆன்மீக வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை உண்டு, ஆண்டவரை விட்டு விலகுகிற அந்த வீழ்ச்சியின் வாழ்க்கை உண்டு. ஆண்டவரை விட்டு தூரம் போகிற அந்த வீழ்ச்சியின் வாழ்க்கை கண்டனத்துக்குரியது, சாபத்துக்குரியது, வேதனைக்குரியது. ஆகவே தான் அருமையானவர்களே, ஆண்டவரை விட்டு தூரம் போகிற வாழ்க்கையிலிருந்து விலகி வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை விட்டு பின்வாங்கினவர்களை குறித்து ஆண்டவர் அவர்களை தனக்கு பிரியமில்லாதவர்கள் என்று அவர் தன்னுடைய திருமறை வார்த்தைகளிலே வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, சாலமோனின் வீழ்ச்சிகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். சாலமோனுக்கும் தாவீதுக்கும் இடையிலே ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. சாலமோன் சின்ன வயதிலிருந்தே அவர் அரண்மனையில் வாழ்ந்தவன். ஆனால் தாவீதோ அவன் ஆடு மேய்க்கிற அந்த தொழிலை செய்த ஒரு மனிதன். தாவீது உண்மையாகவே அவனுடைய வாழ்க்கையிலே சங்கீதங்களை பாடினான். ஆனால் சாலமோனோ நீதிமொழிகளை அவன் பாடினான். தாவீதோ ஒரு சோல்ஜர், ஒரு யுத்த வீரன். ஆனால் சாலமோனோ ஸ்காலர், ஒரு நல்ல கல்விமான் என்று சொல்லலாம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு எளிமையான ஷெப்பர்ட் லைஃப், அந்த எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் சாலமோனோ லக்ஸூரியஸ், ஆடம்பரமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். அங்கே தாவீதோ ஃபைட்டர், அதாவது அவன் யுத்த பிரியன். ஆனால் சாலமோனோ அவன் கட்டடம் கட்டுகிறவன். இப்படி பல காரியங்களிலே ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்கிறது. தாவீது வீழ்ச்சி அடைந்தான் உண்மை. ஆனால் தாவீது வீழ்ச்சியிலிருந்து எழுந்து மறுபடியும் தன் உறவை ஆண்டவரோடு சரி பண்ணி கொண்டான். ஆனால் சாலமோன் வீழ்ச்சி அடைந்தான், தன் உறவை சரி பண்ணினானோ என்பது ஒரு கேள்விக்குரிய நிலையாக காணப்படுகிறது. சாலமோனுடைய வீழ்ச்சிகளை நாம் திருமறையிலிருந்து நாம் கவனமாய் வாசித்து தியானித்தால் ஒரே ஒரு காரணம் அது வெளிப்படையாக தெரிகிறது. வெளிப்படையான காரணம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், அது என்னவென்று சொன்னால் காம்ப்ரமைஸ், அதாவது ஒத்துப்போதல். ஒத்துப்போதல் என்பதிலே ரெண்டு காரியம் இருக்கிறது. நேர்மையோடு சரியான நிலையோடு ஒத்துப்போதல், அதை திருமறை அங்கீகரிக்கிறது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே சமயத்திலே நேர்மைக்கு எதிர்மறையாக தீமையோடு ஒத்துக்கொள்கிறதை ஆண்டவர் எதிர்க்கிறார். ஆவியானவர் அதை கண்டித்து உணர்த்துகிறார். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே காம்ப்ரமைஸ் பண்ணினான், அது ஒத்து போனான். அவைகளெல்லாம் தவறான ஒத்துப்போதலாக காணப்படுகிறது. இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஒரு காலத்தில் ஆண்டவரோடு ஒத்துப்போன நீங்கள் இன்றைக்கு மனிதரோடு ஒத்து போகிறீர்களா? ஒரு காலத்தில் வசனத்தோடு ஒத்துப்போன நீங்கள் இன்றைக்கு பாரம்பரியங்களுக்கு ஒத்து போகிறீர்களா? ஒரு காலத்தில் ஆண்டவருடைய ஆவியானுடைய வெளிப்பாட்டுக்கு ஒத்துப்போன நீங்கள் இன்றைக்கு உங்கள் சுய திட்டங்களுக்கு ஒத்து போகிறீர்களா? ஒரு காலத்தில் நேர்மைக்கு ஒத்துப்போனவர்கள் நீங்கள் இன்றைக்கு அசுத்தங்களுக்கும் ஆசாபாசங்களுக்கும் ஒத்து போகிறீர்களா? சிந்திக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையிலே இந்த காம்ப்ரமைஸ் என்கிற ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்தது. சில காரியங்களிலே இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணினான் என்பதை சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன? he compromise is wisdom. அவன் தேவ ஞானத்திலே அவன் ஒத்துப்போகவில்லை, ஞான விஷயத்திலே அவன் பிறரோடு ஒத்துப்போக ஆரம்பித்தான். ஆண்டவர் கொடுத்த ஞானமானது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம்.
இது தேவ தயவு, தேவனுடைய வரம் என்று சொல்லலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஞானம் அவனுடைய நிர்வாகத்திலே, நியாயத்தீர்ப்பிலே வெளிப்படுகிறதை நாம் திருமறையிலே கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அதே சாலமோன் ராஜாவை குறித்து வேதம் சொல்கிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 3வது வாக்கியத்திலே அவனுடைய பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழிவு போக பண்ணினார்கள். இதுவரையிலும் தேவ ஞானத்திலே நடந்த மனிதன் 1000 பெண்களோடு அவன் வாழ்ந்தபோது அந்த பெண்கள் அவன் இருதயத்தை வழுவ பண்ணினார்கள். அதனுடைய பொருள் என்ன? தேவ ஞானத்துக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்தை அவன் விட்டுவிட்டு அந்த ஸ்திரீகளுடைய ஞானத்துக்கும் புத்திக்கும் இடம் கொடுக்க ஆரம்பித்ததை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் சொல்கிறது. அருமையான உள்ளே, ஆகவே ஞான விஷயத்திலே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணினான். தேவ ஞானத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஸ்திரீகளுடைய ஞானத்திற்கும் புத்திக்கும் இசைந்து அவர்கள் இருதயத்துக்கு தக்கபடி வாழ ஆரம்பித்தான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இதனுடைய போதனை என்ன? தேவ சத்தத்துக்கு இடம் கொடாமல், தேவ ஞானத்துக்கு இடம் கொடாமல் அவனுடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய ஞானங்களுக்கும் அறிவுக்கும் இடம் கொடுத்தார். என் வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையை நாம் மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். பழைய காலங்களிலே பிரச்சனை வந்தால் வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு பிரச்சனை வந்தால் உலகம் என்ன சொல்கிறது, சட்டம் என்ன சொல்கிறது, அல்லது மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள், நம்மளுடைய பலசாலிகள் அல்லது ஐஸ்வர்யவான்கள் என்ன சொல்கிறார்கள், அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறார் என்று நாம் கேட்டு வழுவி போகிற நிலையில் இருந்தால் நானும் நீங்களும் கூட சாலமோனுடைய வீழ்ச்சியின் பாதையிலே நடக்கிறோம் என்றுதான் பொருள். He compromised his wisdom. முதல் காரியமாகும். இரண்டாவதாக அவன் இன்னொரு காரியத்திலே காம்ப்ரமைஸ் பண்ணினான். என்னவென்று சொன்னால் he compromised his walk. ஒரு காலத்திலே ஆண்டவரை நேசித்த மனிதன், ஆண்டவருடைய வழியிலே நடந்த ஒரு மனிதன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14-21 வாசித்தால் தேவனுடைய வழிகளிலே அவன் நடந்த ஒரு மனிதன். ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய வழியை விட்டுவிட்டு அவன் அஞ்ஞான வழியிலே, தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். அங்கே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். அவன் அருவருப்பாகிய மில்கோமை பின்பற்றினான் என்று சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கை குறித்து சொல்லும் பொழுது அவன் தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கிலத்திலே அதே வசனம் ஆதியாமத்திலே வாசிக்கும் பொழுது he walked with God என்று சொல்லப்படுகிறது. தேவனோடு நடக்க ஆரம்பித்தான், தேவனை பின்பற்ற ஆரம்பித்தான். ஆனால் இங்கே பாருங்கள், சாலமோன் ஏனோக்கை போல ஆண்டவரை பின்பற்றவில்லை, ஆண்டவரோடு நடக்கவில்லை. அவன் தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய காரியங்களை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். He compromised his walk. தேவனுடைய வழியை விட்டுவிட்டு அவன் வித்தியாசமான வழியிலே நடக்க ஆரம்பித்தான். ஒரு காலத்தில் தேவனுக்கு மகிமையான ஆலயத்தை கட்டின மனிதன் இப்பொழுது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளுக்கு அவன் ஆலயங்களை அவன் கட்ட ஆரம்பித்தான் என்று சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7 பாருங்கள். அருவருப்பாகிய மோளேக்குக்கு அவன் மேடையை கட்டினான். அப்படியானால் தெய்வமல்லாத காரியங்களுக்கு ஆராதனை ஸ்தலங்களை கட்டினான் என்று திருமறை சொல்லுகிறது. ஆகவே 2 காரியங்களிலே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணினான். He compromised his wisdom. அவன் ஞானத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே வழிவு போனான். அதே சமயத்தில் he compromised his walk. அவனுடைய நடத்துதலிலே, நடக்கைகளிலே, அவன் தேவனை பின்பற்றுகிறதிலே அவன் காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்தான். தேவனை பின்பற்றுகிறவன் தேவனுக்கு பிரியமில்லாததை பின்பற்ற ஆரம்பித்தான். தேவனுக்கு ஆலயம் கட்டினவன் தேவனுக்கு பிரியமில்லாததை ஆலயம் கட்ட ஆரம்பித்தான். ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தனக்கென்று முதல் இடத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அவருக்கென்று 2ஆம் இடத்தை கொடுப்போமானால் அவர் அதை விரும்புவதில்லை. ஆனால் சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்கள், தேவனை விட்டுவிட்டு தவறான பாதையிலே நடக்க ஆரம்பித்தான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 9வது வாக்கியம் சொல்கிறது. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகவே ஞான விஷயத்திலே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணினான்.
இரண்டாவது, ஆண்டவரை பின்பற்றுகிற அந்த வழிநடத்தலிலே அவன் காம்ப்ரமைஸ் பண்ணினான். மூன்றாவதாக, அவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசிப்பீர்களானால், திருமுறைகளை வாசிப்பீர்களானால், he compromised his wealth என்று சொல்லலாம். ஐஸ்வர்யத்தோடு அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒத்து போக ஆரம்பித்தான். ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தான் அவனுக்கு தந்தார். இவன் ஞானத்தை கேட்டார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். சாலமோனுடைய ஞானம் மாத்திரமல்ல, ஐஸ்வர்யம் மிகுதியானது. சேபா ராஜஸ்திரியானவள் சாலமோனுடைய ஞானத்தை, ஐஸ்வர்யத்தை, அவனுடைய மகிமையை கண்டபோது அவள் சொன்ன ஒரு காரியம் என்ன? நான் கேள்விப்பட்டதிலே பாதி கூட நான் இங்கே பார்க்கவில்லை, அதற்கு மேலாக பார்க்கிறேன் என்று சொல்கிறாள். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம்! பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, செழுமையை கொடுத்தார். ராஜாக்களிலே அதிக ஆடம்பரம் பிரியனாக இருந்த மனுஷன் இந்த சாலமோன் தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யமே அவனை கேடுக்குள்ளாக கொண்டு வர வழிநடத்தியது என்று சொல்லலாம். பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், செழிப்பை தருகிறார், உண்மைதான். ஆனால் செழிப்பும் ஐஸ்வர்யமும் ஆண்டவர் இருக்கிற இடத்திலே இருக்குமானால் அது இன்னொரு விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஐஸ்வர்யம் அல்லது பணமானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் அவனை ஒரு எஜமானாக மாற்றிவிடக்கூடாது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்திற்கு அவன் ஒத்து போக ஆரம்பித்தான். ஐஸ்வர்யத்தை யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது என்பதை மறந்து போனான். இன்றைக்கு அநேகர் ஆசீர்வாதங்களை தந்த ஆண்டவரை மறந்துவிட்டு ஆசீர்வாதங்களை பிடித்து கொள்வோமானால் அது வீழ்ச்சிக்கு கொண்டு வந்து விடும். பதவியை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், அந்தஸ்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், தொழிலை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், செழிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். கொடுத்திருக்கிற ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கனத்தை, மகிமையை கொடாதபடி இவைகளுக்கு கொடுப்போமானால் சாலமோனை போல வீழ்ச்சிகளுக்கு நேராக நடக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு நேரிடலாம். ஆகவே he compromised his wisdom. அவன் ஞானத்திலே ஒத்து போனான். அதே சமயத்தில் அவனுடைய வாக், he compromised walk, அவனுடைய நடக்கையிலே அவன் ஒத்து போக ஆரம்பித்தான். he compromised his wealth, ஐஸ்வர்யத்தை ஒத்து போனான். ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலை வருகிறது. நான்காவதாக he compromised his worship, ஆண்டவரை ஆராதித்தவன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவரை ஆராதித்தவன், ஆண்டவருக்கென்று அவன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரை ஆராதித்தவன். அவன் ஆராதித்த பொழுது நடந்தது என, வானத்திலிருந்து மகிமையான மேகமும் அக்னி வந்தது. தேவன் அவனுடைய ஜெபத்தை, அவன் அர்ப்பணிப்பை, அவன் ஆராதனையை, அவன் ஆலயத்தை அங்கீகரித்ததை வெளிப்படையாக அவர் காண்பித்தார். ஆனால் அதே மனிதன் என்ன செய்தான்? அவன் ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை ஆராதித்தான். ஆராதனை ஸ்தலங்களை அவர்களுக்கு கட்ட ஆரம்பித்தான். பாருங்கள், அங்கே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் 7வது வாக்கியத்திலே மேடையை கட்டினான். இவனுக்கு பிடிக்க இருக்கோ இல்லையோ, மற்றவர்களுக்காக, மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் ஆராதிக்க ஆரம்பித்தான். அருமையானவர்களே, he compromised his worship. ஆகவே ஆராதனை விஷயத்திலே கூட அவன் தேவனோடு ஒத்து போகவில்லை, மற்றவர்களோடு ஒத்து போனான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். பழைய நாட்களிலே உள்ள மக்களுடைய தரம் என்ன? இக்கால மக்களுடைய தரம் என்ன? பழையகால விசுவாசிகளுடைய தரம் என்ன? இக்கால விசுவாசிகளின் தரம் என்ன? பழையகால தேவ ஊழியர்களுடைய தரம் என்ன? இக்கால ஊழியர்களுடைய தரம் என்ன? பழையகால சபையினுடைய செய்தியின் தரம் என்ன? இக்கால மக்களுடைய செய்தியின் தரம் என்ன? இன்னைக்கு மக்கள் எல்லாரும் ஆராதனை வேளைகளிலே அநேக காரியங்களிலே ஒத்து போகிற நிலையை பார்க்கிறோம். ஆண்டவரை விட்டுவிட்டு அநேக ஆராதனைகள் ஆனது அங்கே ஆடம்பரமாகவும் அல்லது ஒருவேளை நவீன காலத்தினுடைய எத்தனங்களுக்கு ஒத்து போகத்தக்கதாக மாறுகிறதை நாம் பார்க்கும்போது வேதனை நிறைந்த நிலையாக காணப்படுகிறது. ஆகவே he compromised his worship. ஆகவேதான் சாத்தானானவன் என்னை பணிந்து கொள் என்று ஆண்டவரை அழைத்த போது
ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்வாயாக, அவரை சேவிப்பாயாக என்று சொல்லி சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொள்வதை திருமறையிலே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு ஆராதனையிலே அவரோடு அவருடைய வசனத்தோடு ஒத்து போக வேண்டுமே தவிர மற்றவைகளோடு ஒத்து போகக்கூடாது. ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் ஞானத்தில் ஒத்து போனான், நடக்கையிலே ஒத்து போனான், அதே சமயத்திலே செல்வத்திலே அவன் மற்றவர்களோடு ஒத்து போனான். ஆராதனை செய்கிற அந்த இடத்திலும் நபரிலும் கூட அவன் மற்றவர்கள் ஒத்து போனான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை இடத்தை மற்றவர்கள் கொடுத்தான். கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டின அந்த கைகளே மற்றவர்களுக்காக ஆலயம் கட்டி ஆராதனையிலே தவறான ஒரு நிலையை செய்தான். ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன், காம்ப்ரமைஸ் இஸ் விட்னஸ் என்று சொல்கிறேன். சாட்சியிலே அவனுடைய வாழ்க்கையிலே பிறரோடு ஒத்து போனான். அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறது, பரிசுத்த ஆவியானுடைய பலன் வரும்போது எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே உலகத்தின் கடைசி பர்யந்தம் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வசனத்துக்காக, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நாம் சாட்சியை வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் சாலமோனுடைய ஞானம், சாலமோனுடைய ஐஸ்வர்யம் மற்ற புறமக்களுக்கு, புறதேசத்துக்கு, புறஜாதியாருடைய ராஜாக்களுக்கு அது தேவனுடைய மகிமையை, வல்லமையை வெளிப்படுத்தியதாக இருந்தது. சாலமோனுடைய ஞானத்தை கண்ட தீரு ராஜா, கர்த்தர் தாவீதுக்கு இப்படி ஒரு மகனை கொடுத்தாரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஸ்தானத்தை திருமுறையிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் அதே சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனிதன், சாலமோனுடைய நடவடிக்கைகளை கண்ட ஜனங்கள் சொன்னார்கள், ராஜாவோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது கர்த்தரை விட்டு தூரம் போன உடனே அவருடைய சாட்சியிலே அங்கே ராங் விட்னஸ், அதாவது தவறான ஒரு சாட்சியாய் மாறி போனான். 2 விதமான சாட்சி இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தருக்காக உள்ள நேர்மையான சாட்சி. இன்னொன்று கர்த்தருக்கு விரோதமாய் உள்ள எதிர்மறையான ஒரு தீமையான சாட்சி. நல்ல சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனிதன் இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்தை அவகீர்த்தி பண்ணுகிற மனிதனான ஒரு தவறான சாட்சியாய் மாறி போனான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11-13 பாருங்கள். ஆண்டவர் 2 முறை எச்சரித்தார், ஆனாலும் அவன் கேட்கவில்லை. தொடர்ந்து அந்த பிடிவாதமான வீழ்ச்சியின் பாதையில் இருந்ததினாலே கர்த்தர் கோபம் கொண்டார் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவருடைய உணர்த்துதலுக்கும் ஆலோசனைக்கும் கீழ்ப்பிடிந்து தன்னுடைய தகப்பனான தாவீதை போல அவன் சரி பண்ணி கொள்ளவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வீழ்ச்சியில் இருந்தான், தவறான ஒரு சாட்சியாய் மாறி போனான். ஆகவே தான் இந்த 5 பகுதிகளிலும் அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? காம்ப்ரமைஸ் தான். சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, சாட்சியான வாழ்க்கையிலே மற்றவர்களோடு ஒத்து போய்விட்டீர்களா? செல்வத்திலே மற்றவர்களோடு ஒத்து போய்விட்டீர்களா? ஆராதிக்கிற இடத்திலே மற்றவர்கள் ஒத்து போய்விட்டீர்களா? ஆண்டவரோடு பின்பற்றுகிற நடக்கையிலே மற்றவர்களோடு ஒத்து போய்விட்டீர்களா? பிறருடைய ஞானத்தோடு ஒத்து போய்விட்டீர்களா? சிந்தியுங்கள், அர்ப்பணியுங்கள். வீழ்ச்சியின் பாதையிலிருந்து எழுந்திருக்க தேவன் பலன் தருவார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவன் உள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். வீழ்ச்சியின் பாதையிலே சென்ற சாலமோனை போல நாங்கள் மாறிவிடாதபடி எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விதமான காம்ப்ரமைஸை கண்டுபிடித்து அதை சீர்பிடித்து கொள்ள உதவி செய்யும். ஒரு விசை அல்ல, 2 விசை சாலமோனை எச்சரித்தீர். ஆனாலும் சாலமோன் தன் வழியை சரி பண்ணி கொள்ளாமல் போய்விட்டான். அதே போல நாங்களும் மாறிவிடாதபடி எங்களை உணர்த்தும் போது எங்களை சரி பண்ணி அந்த வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வர கர்த்தராகிய இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தருளும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.